ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நச்சுகளை சோல் மர்டரர்ஸ் அப்படி இல்லைன்னா சோல் ரேப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பாத்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ஆத்மார்த்தமான உணர்வுகளை பார்த்து இந்த நச்சுகள் ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்பாத்ஸ் கிட்ட இருக்கிற நிறைகளை பார்க்கும்போது தன்னோட குறைகளை குத்தி காட்டுற மாதிரி இவங்க உணர்வாங்க. எம்பாத்ஸோட அந்த அன்கண்டிஷ்னல் லவ் வந்துட்டு நச்சுகளோட வெறுப்புணர்வை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி உணர்வாங்க. எம்பாத்ஸோட செல்ஃப்லெஸ் நேச்சர் நச்சுகளோட செல்ஃப் சென்ட்ரிக் நேச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி உணர்வாங்க. எம்பாத்ஸோட வைப்ரண்ட் பர்சனாலிட்டி நச்சுகளோட நெகட்டிவிட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி உணர்வாங்க. எம்பாத்ஸோட க்ரியேட்டிவிட்டி நச்சுகளோட டல்னஸை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி உணர்வாங்க. அதே மாதிரி எம்பாத்ஸோட ஹானஸ்டி நச்சுகளோட அந்த கரப்டட் நேச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி உணர்வாங்க. எம்பாத்ஸோட ஆத்தென்டிக் நேச்சர் நச்சுகளோட ஆர்டிஃபிஷியல் நேச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மொத்தத்தில் எம்பாத்ஸோட அந்த கம்ப்ளீட் சோல்ஃபுல் பர்சனாலிட்டியை பார்க்கும்போது நச்சுகளோட எம்டியான சோல்லெஸ் பர்சனாலிட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எம்பாத்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ஒரு உண்மையான சுப்பீரியர் பவர் வந்துட்டு நச்சுகளோட பொய்யான சுப்பீரியாரிட்டியை சீண்டி பார்க்குற மாதிரி இருக்கும். தன்கிட்ட இல்லாத, தன்னால் உணர முடியாத அந்த ஆத்மார்த்தமான ஆழமான உணர்வுகள் எல்லாமே எம்பாத்ஸ் கிட்ட இருக்கிறத பார்த்து ரொம்ப பொறாமப்படுவாங்க. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த இமோஷன்ஸ் எல்லாமே வீக்கான இமோஷன்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்களே அந்த இமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணி செல்ஃப் சென்ட்ரிக்கான ஒரு பர்சனாலிட்டியை தனக்கான டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இவங்களே தான் உருவாக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த உண்மையை இவங்க உணர்றது கிடையாது. இவங்களாவே வேண்டி விரும்பி அப்படி ஒரு எம்டியான சோல்லெஸ் லைஃப்பை சூஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இல்லாததெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கே அது எப்படி அப்படின்னு எம்பாத்ஸை பார்த்து காண்டாவாங்க. எம்பாத்ஸை டார்கெட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி அவங்கள தனக்கு சொந்தமாக்கிக்கிறது மூலமாக தன்னோட அந்த பொய்யான சுப்பீரியாரிட்டிக்கு அவங்களாவே ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துப்பாங்க. பட் அதுவுமே ஒரு பொய்யான அங்கீகாரம் அப்படிங்கிற அந்த உண்மையையும் இவங்க உணர மாட்டாங்க. நச்சுகளுக்குள்ளே இருந்த அந்த ஆன்ம ஒளியை அவங்களாவே கொன்று புதைச்சிட்டு எம்பாத்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ஆன்ம ஒளியை பார்த்து பொறாமப்பட்டு அதை எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் ரொம்ப மும்முரமாக செயல்படுவாங்க. எம்பாத்ஸை தன்னோட ட்ராப்பில் சிக்க வச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள சிதைக்க ஆரம்பிப்பாங்க. நச்சுகளோட அந்த மேனிப்புலேட்டிவ் கேம் மூலமாக எம்பாத்ஸோட சென்சிட்டிவான இமோஷன்ஸோட விளையாடுவாங்க. எம்பாத்ஸை வர்த்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை இழக்க செய்வாங்க. செல்ஃப் ஐடென்டிட்டியை மறக்க செய்வாங்க. எமோஷ்னலாக அட்டாக் பண்ணி இமோஷ்னல் வூண்ட்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த இமோஷ்னல் வூண்ட்ஸை ஆற விடாமல் இன்னும் ஆழமாக புறையோடி போகிற மாதிரி அடிமேலே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கான அந்த கேப்பை கூட கொடுக்காம தெளிய விடாமல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எம்பாத்ஸ் சுயநினைவை இழந்து போகிற அளவுக்கு காயங்களை ரணமாக்குவாங்க. ஆனால் எம்பாத்தோட உயிருக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு ரொம்ப பக்குவமாக இதையெல்லாம் செய்வாங்க. அதாவது ஃபிசிக்கலாக எம்பாத்தோட இதய துடிப்பு நின்று போகாத அளவுக்கு பார்த்து பக்குவமாக நடந்துப்பாங்க. ஏன்னா எம்பாத்ஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு தேவைப்படுற அந்த நார்சிசிஸ்டிக் சப்ளையை எடுத்துக்கிறதுக்கு அவங்க ஃபிசிக்கலி அவைலபிளாக இருக்கணும். உடல் அளவில் மரணம் ஏற்படாமல் ஒரு ஜடம் மாதிரி நடமாடிட்டு இருக்கணும். அப்போதான் நச்சுகளுக்கு எம்பாத்ஸ் கிட்ட இருந்து தேவைப்படுற அந்த எனர்ஜி ஃபியூவலை அவங்களால எடுத்துக்க முடியும். அதனால் எம்பாத்ஸை ஃபிசிக்கலாக சாக விடாமல் பத்திரமா பார்த்துப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவை கதற துள்ள துடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொலை பண்ணுவாங்க. தன்னை மாதிரியே எம்பாத்ஸும் ஆன்மா இல்லாத ஒரு ஜடமாக ஆகிற வரைக்கும் அவங்களோட ஆன்மாவை உறிஞ்சி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஃபிசிக்கலாக கொலை பண்ணுற கொலைகாரங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி எந்த எவிடன்ஸும் இல்லாமல், கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல் ஒருத்தரோட ஆன்மாவை கொலை பண்ணுறவங்க மேலே சட்டப்படி எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க பண்ண கொலைக்கு எந்த சாட்சியமும் இருக்காது இல்லையா? ஸோ உங்களோட ஆன்மாவை இந்த மாதிரி நச்சுகள் கிட்ட மாட்டி தவிக்க விடாமல்
அதை பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.